ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இந்த ராசி பலன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஜாதகம் கொடுப்பாங்க. நம்ம அது பார்க்கும்போது அந்த லக்னம் சரியா இருக்கா இல்லையான்னுட்டு நம்ம அந்த லக்னத்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அது சேஞ்ச் பண்றது அவர் கொடுத்திருக்கிற பர்த் டைம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்லி அதுக்கு சரியா இருந்தா மட்டும் நாம அந்த ஜாதகம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு இந்த டைம் சேஞ்ச் பண்றது பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது அவரால் முடியாது. ஸோ அப்படி பண்ணி பாஸ்ட் இவெண்ட்ஸ் சொல்லி அதுக்கப்புறம் நாம அவரை நம்பலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ராசி மேல, பெயர் மேல, நியூமராலஜி படி, டேரட் கார்டு என்னென்னமோ இருக்கு, புதுசா இருக்கு. அதெல்லாமே நம்பக்கூடாது. எப்படின்னா, வேதிக் அஸ்ட்ராலஜி, பாமிஸ்ட்ரி ரெண்டு விட்டா வேற விஷயத்துல, வேற ஜோதிடத்துல வேற என்னென்ன பద్ధதி இருக்கு, அங்க எல்லாமே இந்த ரிசர்ச் நடக்கல. ஸோ உங்க பாசிட்டிவ் சொல்லணும், லக்னம் சரியா இருக்கா இல்லையா பார்க்கணும். பரிகாரம் சொல்லும் போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல அந்த கிரந்தத்துல என்ன எழுதியிருக்கு, சிம்பிளான பரிகாரம். இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க எப்படி காஸ்ட்லியான பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, காஸ்ட்லியான ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டுக்குவாங்க இல்லையா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ காலசர்ப்ப தோஷம், இந்த பித்ரு தோஷம், இது எல்லாமே இந்த புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இல்லை. ஸோ இது நீங்க மனசுல வச்சுக்கணும். ஜெம்ஸ்டோன் பத்தி கூட இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு பிசினஸ் ஆயிருக்கு. ஸோ உண்மையான ஜோதிடத்துல சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. மந்திர ஜபம், தானம் மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது, மாத்த முடியாது. வெறும் குட் ஆர் பேட் டைம், இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் வேணும். ஸோ அனாலிசிஸ் பண்ணணும். ஷோடச வர்க்கம்னு சொல்லுவாங்க, டிவிஜனல் சார்ட்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்து, கைரேகையெல்லாம் பார்த்து, பிரச்சனை கோண்லி பார்த்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவ்வளோ ப்ராசஸ் லென்த்தியா. இதுக்கு பேஷன்ஸ் வேணும். கஸ்டமருக்கும் பேஷன்ஸ் வேணும், சொல்றவருக்கும் பேஷன்ஸ் வேணும். எப்படின்னா, ஒரு நாளுக்கு ஒரு 5 ஜாதகம் கூட சொல்ல முடியாது. ஸோ அவ்வளவு டைம் எடுத்துக்கணும் இது. ஸோ அதனால பைரவி அஷ்டகை நீங்க கனெக்ட் பண்ணுங்க, உங்க ஜாதகம் பார்த்து ஸோ என்னென்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். மீன ராசி 2026 பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மீன ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சனி பகவான் ராசியில இருக்கிறது. சாடை சாத்தி பத்தி பேசல. எதுக்குன்னா, சாடை சாத்தி பாசிட்டிவா கூட நடக்கலாம். இப்ப இந்த சனி பகவானுக்கு இந்த ராசியில பின்னாஷ்டக வர்க்கத்துல கம்மி பாயிண்ட்ஸ் இருக்கணும், தசா பீரியட்ல வரணும், மீனராசியிலே பிறந்தவருக்கு இந்த அவயோகியா இருக்கணும். நிறைய விஷயங்கள். உங்க லக்னத்துல இருந்து சனி ஃபங்க்ஷனல் மலிஃபிக்னு சொல்லுவாங்க. அசுப கிரகமா இருந்தா மட்டும்தான் நீங்க பயப்படணும், இல்லைன்னா வேணாம். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஹனுமான் சாலிசா சொல்லிக்கிட்டு உங்க வேலையை பத்தி நீங்க யோசிக்கலாம். சனி பகவான் அங்க இருக்கிறது 7வது வீடு, அது பாக்குறதுனால திருமணம் டிலே ஆகும். சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து கேன்சல் ஆகும். ப்ரப்போசல் ரொம்ப எல்லாமே பேச்சு வார்த்தையில முடிஞ்சதுக்கு அப்புறம் அது கேன்சல் ஆயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனா இதுக்கு நீங்க உங்க ஜென்ம ஜாதகத்தை பார்க்கணும். அங்கேயும் கூட ஏதாவது செவ்வாய் தோஷம் இருந்து 7வது வீட்டுல 8வது வீட்டுல ஏதாவது பாப கிரகம் இருந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனை அந்த தசா பீரியட்ல வரணும். சும்மா எல்லாரும் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஸ்வயம்வர பார்வதி மந்திரத்தை நீங்க ரெகுலர் சொன்னா ரொம்ப நல்லது. ஸோ அப்படி சொன்னா இதோட நெகட்டிவ் எஃபெக்ட் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் ரொம்ப டிலே ஆகிற சான்ஸ் அதிகமாவே இருக்கு இந்த ராசியில பிறந்தவருக்கு. சதுர்த்த பாவத்துல இருக்கிற குரு கிரகம் நான் பார்த்தா கண்டிப்பா வீடு வாங்குற யோகம், ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், இடம் வாங்குற யோகம் அதிகமாவே இருக்கு. இந்த டைம் பீரியட் அது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. நிறைய பேர் அது யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா இந்த டைம் பீரியட்ல அந்த வாய்ப்பு வரும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. வெஹிக்கிள்ஸ்ல போகும்போது கொஞ்சம் ஜாகிரதை இருங்க. உடம்புக்கு சம்மந்தப்பட்ட நர்வஸ், காலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சான்சஸ் இருக்கு, ஜாகிரதை இருங்க. 6வது வீட்டுல இருக்கிற கேது கிரகம்னால ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம். இந்த கோர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ் வரலாம். ஏதாவது அந்த மாதிரி பிரச்சனையை கொஞ்சம் ஜாகிரதை இருங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 11th ஹவுஸ்ல இருக்கிற கிரகங்களை பார்த்தா அங்கே கூட பிசினஸ்ல பண்றவருக்கு லாபம் கம்மியா இருக்கு. இங்க ஏதாவது புதுசான தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தா லாபம் கம்மியா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் சக்சஸ் அதிகமாகவே இருக்கு. வெளிநாட்டுல ஜாப் தேடுறீங்களா, ரொம்ப நல்லது. நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்களா, உங்க ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கும்.
அவங்க வந்து ஏதாவது புதுசான பிசினஸ் நீங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்களா, ரொம்ப நல்லது, சக்சஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்க்கு யாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், அவருக்கு கூட ரொம்ப நல்லது. ஆனா வெளிநாட்டுக்குள்ள யார் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா ஜாப், அங்க கிடைக்கிற சான்ஸ் இருக்கு. ஆனா அங்கே இருக்கிறவருக்கு வந்து திரும்பி வர்றதுக்கு ஏதாவது பிரச்சனை வர சான்சஸ் இருக்கு, ஜாகிரதை இருங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் மீனராசி பத்தி. நன்றி.